சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு. அனைத்து தொகுதிகளிலும் பொது சின்னமாக விசில் சின்னத்தை ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கீடு. இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் EPS இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. 23 ஆண்டுகால பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைத்துள்ளதாகவும் அதிமுக ஆட்சியில் இதனை ஏன் செய்யவில்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் போராட்டத்தை புறக்கணிக்காமல் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அங்கன்வாடி ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்களால் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று சட்டப்பேரவையில் EPS வலியுறுத்தினார். அதிமுக ஆட்சியில் வந்த நிறுவனங்களே ஓடிவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். கறிக்கோழி உற்பத்தி தொழிலாளர்கள் பிரச்சினை குறித்து சட்டப்பேரவையில் அதிமுக சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. தீர்மானத்தை உடனடியாக விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளாததால் விவசாயிகள் பிரச்சினை குறித்து பேச வேண்டும் என்று கூறி அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். கறிக்கோழி உற்பத்தி தொழிலாளர்கள் பிரச்சினை மற்றும் விலை உயர்வு குறித்து அதிமுக சார்பில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் நாளை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவாதத்தின் போது துறை சார்ந்த அமைச்சர் உரிய விளக்கத்தை அளிப்பார் என்றும் அவர் கூறியுள்ளார். விவசாயிகள் பிரச்சினை குறித்து பேச அனுமதிக்கவில்லை என்று கூறி சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். EPS தலைமையில் அவையில் இருந்து வெளியேறியவர்கள் பேரவை வளாகத்தில் நின்று முழக்கமிட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. கொசுக்களை ஒழிப்பதில் அரசு கவனம் செலுத்தாததால் தமிழகத்தில் சிக்கன்குனியா பாதிப்பு அதிகரித்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் திட்டமிட்டே எதிர்க்கட்சித் தலைவரை பேசவிடாமல் தடுப்பதாகவும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரும் பாஜக மேலிட பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் உள்ளிட்ட பாஜக தலைவர்களுக்கு சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காலை உணவு விருந்து அளித்தார். சென்னை கிரீன்வேஸ் இல்லத்தில் நடைபெற்ற விருந்தில் தேர்தல் வியூகம், தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வளர்ச்சிக்கு எதிரான திமுக ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி வீழ்த்தும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய பியூஷ் கோயல், மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் மோடியும் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமியும் தலைமை தாங்குவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான கூட்டணியை அமைத்துள்ளதாகவும் இக்கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். தமிழ் கலாச்சாரம், தமிழ் பெருமையை மீட்டெடுப்போம் என்றும் தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றுவோம் என்றும் தெரிவித்த பியூஷ் கோயல் இறுதியாக வணக்கம், நன்றி என கூறி தனது பேட்டியை நிறைவு செய்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தமிழகம் வந்துள்ள மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் உட்பட பாஜக நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள தனது இல்லத்தில் விருந்து அளித்தார். அப்போது தேர்தல் தொடர்பாக ஆலோசனையும் நடந்துள்ளது. பின் பியூஷ் கோயல், எடப்பாடி பழனிசாமி கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர்.
அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் 5 லட்சம் பேர் பங்கேற்க உள்ளதாகவும் இந்த தொடக்கம் கூட்டணியின் வெற்றிக்கு அச்சாணியாக அமையும் என்றும் குறிப்பிட்டார். நாளை நடைபெறுகின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் எப்படியெல்லாம் அந்த பொதுக்கூட்டத்தில் மக்கள் கலந்து கொள்கிறார்கள், அதுக்கு எப்படியெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றன. நாளை நடைபெறுகின்ற கூட்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற கூட்டமாக இருக்கும். சுமார் 5 லட்சம் பேர் அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தொடக்கம் எங்களுடைய கூட்டணியுடைய வெற்றிக்கு அச்சாணியாக அமையும். ஆதரவாளர்கள் விலகிச் செல்வதால் ஓபிஎஸ் அடுத்து என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்ற கேள்வி தமிழக அரசியல் களத்தில் எழுந்துள்ளது. சட்டமன்ற தேர்தல் கூட்டணி நிலைப்பாடு குறித்து பொறுமையாக சொல்கிறேன் என்றும் ஓபிஎஸ் பதிலளித்துள்ளார். கூட்டணி உங்களோட நிலைப்பாடுங்க. பொறுமையா இருக்கு சொல்லுங்க. கூட்டணி உங்களோட நிலைப்பாடுங்க. பொறுமையா இருக்கு சொல்லுங்க. கூட்டணி உங்களோட நிலைப்பாடுங்க. பொறுமையா இருக்கு சொல்லுங்க. அரசியல் பொது வாழ்வில் இருந்தே விலகுவதாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏவும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான குன்னம் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திமுகவில் இணையப் போவதாக அறிவித்திருந்த நிலையில் குடும்பத்தினரின் அறிவுரைப்படி அரசியலில் இருந்து விலகுவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். பெற்றெடுத்த தாய் புரட்சி தலைவி அம்மாவின் படத்தை வீட்டிலிருந்து அலுவலகத்திலிருந்து அகற்றுவாயா என்று கேட்டதும் எனக்கு அசிங்கமாக இருக்கிறது. இதெல்லாம் வேலையாப்பான்னு என் பொண்ணு கேட்டதும் எனக்கு மிகுந்த வேதனை அடைந்து இரவு முழுவதும் என்னால் உறங்க முடியவில்லை. காலையில் வீட்டாளர்களுடன் சொல்லிவிட்டு இந்த முடிவை தெளிவாக எடுத்தேன். தாம்பரத்தில் வீட்டின் கதவை உள்புறமாக பூட்டிக் கொண்டு திறக்க முடியாமல் தவித்த 2 வயது சிறுவனை கதவை உடைத்து தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். தாம்பரம் பழந்தண்டலம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீராம் என்பவரது 2 வயது மகன் வீட்டில் உள்ள அறையின் கதவை விளையாட்டாக உள்புறம் பூட்டியுள்ளார். ஆனால் கதவை திறக்க தெரியாததால் அறையை விட்டு வெளியேற முடியாமல் சிறுவன் தவித்துள்ளார். பெற்றோர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் கதவை உடைத்து சிறுவனை பத்திரமாக மீட்டனர். பாப்பா இந்த அங்கிள் வருவாங்க, அழுகாம. சரி சரி, இங்கிட்டு வந்துருங்க. சொல்லுங்க, என்ன செய்யுது? நல்லா தான் இருக்கு பாப்பா. சரி சரி, இங்கிட்டு வந்துருங்க. எப்பவும் கதை வெறுங்க சாத்திப்பான். அவன் என்ன செஞ்சுட்டான், சும்மா விளையாடுற மாதிரி அந்த தாப்பால போட்டுட்டான். சென்னையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம் ஆகியோர் நேரில் சந்தித்து பேசினர். சட்டமன்ற தேர்தலில் தமாக தனி சின்னத்தில் போட்டியிடும் என்று ஜி.கே. வாசன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னையில் கடந்த சில நாட்களாக ஜெட் வேகத்தில் உயர்ந்து வந்த ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1720 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 14,200 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,13,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் தொடர்ந்து ஏற்றம் கண்டு வந்த வெள்ளி விலை கிலோவுக்கு 1000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 340 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 3,40,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பல்வேறு துறைகளில் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். பதிவுத்துறையின் ஸ்டார் 3.0 திட்டத்தின் கீழ் 18 சேவைகள் உள்ளடக்கிய செயல் திட்டத்தினையும் அவர் தொடங்கி வைத்தார். அனைத்து நாட்களிலும் எப்பொழுது வேண்டுமானாலும் 24/7 ஆவணத்தை பதிவுக்கு இணையதளத்தின் மூலம் தாக்கல் செய்யலாம். இடைத்தரகர் இல்லாமல் இந்த ஸ்டார் 3 புதுப்பிக்கப்பட்ட இணையதளத்தின் மூலம் பொதுமக்களே தானியங்கி முறையில் தானாக பத்திரங்களை உருவாக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது.
சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை புறக்கணிப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மாணவர்களின் அறிவையும் திறமையையும் கொச்சைப்படுத்தி வரும் ஆளுநருக்கு பட்டம் வழங்கும் தகுதி இல்லை என்றும் அவர் காட்டமாக விமர்சித்துள்ளார். திருப்பூர் வந்த கவிஞர் வைரமுத்துவிற்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வழக்கறிஞர்கள் வரவேற்பு அளித்தபோது கூட்டத்தில் செருப்பு வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கவிப்பேரரசு வைரமுத்து நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க திருப்பூர் வந்தார். அவருக்கு வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தபோது அங்கு தர்ணாவில் ஈடுபட்ட ஜெயா என்பவர் திடீரென செருப்பை கூட்டத்தின் மீது வீசியுள்ளார். நல்வாய்ப்பாக செருப்பு வைரமுத்து மீது விழாமல் தள்ளி விழுந்தது. தொடர்ந்து வழக்கறிஞர்கள் வைரமுத்துவை பாதுகாப்பாக நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். இதனிடையே அந்த பெண்ணை போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். சென்னையில் மீண்டும் ஆட்டோ ரேஸ் கலாச்சாரம் தலை தூக்குவது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை மதுரவாயல் தாம்பரம் புறவழிச்சாலையில் ஆட்டோ ரேஸில் இளைஞர்கள் ஈடுபடுகின்றனர். சுமார் 10,000 இருந்து 20,000 ரூபாய் வரை பணம் கட்டி கெத்துக்காக ஆட்டோ ரேஸ் நடப்பதாக கூறப்படுகிறது. இதில் ஆட்டோக்கள் மட்டுமின்றி அவற்றை சுற்றி 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் இளைஞர் பட்டாளம் சீறிகொண்டு போவது வாகன ஓட்டிகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. சென்னையில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்முறை விளக்க மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் எவ்வாறு வாக்களிப்பது மற்றும் வாக்காளர் தாம் அளித்த வாக்கினை சரிபார்க்கும் கருவிகளில் வாக்களித்த விவரங்களை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பது குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் 10 இடங்களில் செயல்முறை விளக்க மையங்கள் வைக்கப்பட்டுள்ளன. சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டட வளாகத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையாளருமான குமரகுருபரன் பார்வையிட்டார். சென்னையில் 27வது நாளாக போராட்டம் நடத்திய இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் 700 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் பூக்கடை பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அனுமதியின்றி கூடுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதேபோல் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் 150 பேர் மற்றும் ஒப்பந்த மருத்துவ பணியாளர்கள் 631 நபர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரத்தில் மர்ம காய்ச்சலால் கல்லூரி மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. சேலையூரை அடுத்த பாரத் நகர் தனியார் பொறியியல் மற்றும் மருத்துவக் கல்லூரியில் ஆந்திர மாநிலம் கடப்பாவைச் சேர்ந்த சரண்யா கம்ப்யூட்டர் சயின்ஸ் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். கல்லூரி விடுதியில் தங்கியிருந்த அவருக்கு அண்மையில் காய்ச்சல் ஏற்பட்டது. இதனால் அங்குள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சரண்யா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவருக்கு டெங்கு பாதிப்பு இல்லை எனவும் வைரல் காய்ச்சல் காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டதாகவும் மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே காய்ச்சல் பாதிக்கப்பட்ட மேலும் 2 மாணவர்கள் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியதாகவும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. சென்னை எண்ணூர் தாழங்குப்பம் கடல் பகுதியில் பாறைக்கு இடையே மதுபோதையில் தத்தளித்த இளைஞரை ஊர்காவல் படை வீரர் பத்திரமாக மீட்டார். வழுக்கும் பாறை கற்களுக்கு இடையே மதுபோதையில் தள்ளாடி கொண்டிருந்த அந்த இளைஞரை ஊர்காவல் படை வீரர் அப்பகுதி மக்களின் உதவியுடன் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தார். விசாரணையில் அவர் அன்னை சிவகாமி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் மது குடிப்பதற்காக கற்களில் அமர்ந்தவர் போதை அதிகமானதும் கடல் நீருக்கு மிக அருகில் பாறைகளுக்கு இடையில் சிக்கி எழுந்திருக்க முடியாமல் தத்தளித்ததும் தெரிய வந்தது.
சென்னை தாம்பரம் அருகே பேருந்தில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தனியார் நிறுவன ஊழியரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தாம்பரம் அடுத்த கோவிலம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது கல்லூரி மாணவி வண்டலூர் அருகே உள்ள கல்லூரிக்கு செல்வதற்காக மாநகர பேருந்தில் பயணித்துள்ளார். அப்போது அவரது பின்னால் நின்ற இளைஞர் பாலியல் சில்மிஷத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவி கூச்சலிட்டதும் அந்த நபரை சக பயணிகள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர் ஜாஃபர் கான் பேட்டையைச் சேர்ந்த கீர்த்திவாசன் என்பதும் மறைமலை நகரில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றியதும் தெரியவந்தது. சபரிமலை சீசன் பொங்கல் பண்டிகை நிறைவடைந்ததால் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. 1 கிலோ செவ்வந்தி பூ 10 ரூபாயாக குறைந்ததால் விவசாயிகள் பூக்களை பறிக்காமல் செடிகளிலேயே விட்டுவிடும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடும் குளிர் தொடரும் காரணத்தால் புல்வெளிகளில் உறைபனி படர்ந்து காண்போரை கவரும் வகையில் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. 6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகிய போதும் அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் இயற்கையின் அழகை ரசித்தபடி ஆர்வத்தோடு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். பிரதமர் மோடி ஒரு சிறந்த நண்பர் என்றும் அவர் மீது தனக்கு மிகுந்த மரியாதை உள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டு தெரிவித்துள்ளார். டாவோஸ் மாநாட்டில் பேசிய அவர் இந்தியாவுடன் விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்துள்ளார். கிரீன்லாந்து விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகள் மீது பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் விதிக்கப்படவிருந்த 10% இறக்குமதி வரிகளை வாபஸ் பெறுவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். கிரீன்லாந்தை கைப்பற்ற அமெரிக்கா ராணுவ பலத்தை பயன்படுத்தாது என்றும் பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காணப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். பாகிஸ்தானின் முக்கிய நகரமான கராச்சியில் அமைந்துள்ள ஷாப்பிங் மாலில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60ஆக உயர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த கோர விபத்தில் உயிரிழந்த 30 பேரின் உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் கட்டிடத்தின் சில பகுதிகளில் உள்ள கடுமையான புகை மற்றும் வெப்பத்தால் மீட்பு பணி வீரர்கள் அங்கு சென்றடைவதில் சிக்கல் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் JCB உதவியுடன் விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது.